இந்த சூப்பரான எக் கறி செய்கிறது எப்படி என்று பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த மசாலா எக் கறி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூனால் மல்லி, 1 டேபிள் ஸ்பூனால் கடலைப்பருப்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 கருவா, 6 மிளகாய். உங்களோட ஸ்பைஸுக்கு ஏற்றது நீங்கள் எடுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் செய்து எடுக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் விடுறேன். இந்த பேனில் ஒரு டீஸ்பூனால் நான் இந்த எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு வறுக்கிறேன். இப்படி மசாலா வறுத்து நீங்கள் உடனே கிரைண்ட் பண்ணி குக் பண்ணினீங்கன்னா அந்த நல்ல வாசம் வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுபடியாக தான் நான் அப்படி செய்ய போகிறேன். இந்த மல்லி நல்ல வறுப்பட்ட வாசம் வரும் வரைக்கும் நாங்கள் அப்படியே வறுத்துக்கணும். ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, பிளாக் பெப்பரும் அதுக்குள்ள போடுறேன். இதால் 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் ஆக்கி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த கறியில் எதுவுமே கடிபடாது. நீங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்குள்ளெல்லாம் அவங்க வடிவாக சாப்பிடுவாங்க. இல்லையோ அதுக்குள்ளே வேறு ஏதாவது கடிப்பட்டு வந்து கொண்டிருந்தால் கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் இப்படி வறுத்து செய்கிறேன். இது இந்த மிளகு மல்லி எல்லாம் வறுபட்டதால் வெடிக்குது. நான் இதுக்குள்ள கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் தான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் போடுறேன். பச்சை மிளகாய் உடைச்சிருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் உண்டு வெட்டி வச்சிருந்தேன். நான் அதையும் அதோட எல்லாம் வதங்கிட்டுது இந்த ஆயில்லையே. புதினா, ஒரு சின்ன கருவேப்பிலை, ஒரு தண்டு, தக்காளி வதங்குறதுக்கு நான் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நல்ல பேஸ்ட்டாக ஒன்றுமே அதில் கடிப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் அந்த மல்லி கூட கையில் வரக்கூடாது. அப்போ என்ன தான் அந்த கறி நல்லா இருக்கும், கடிப்படாது. கிட்ஸுக்கு கூட ஈஸியாக கொடுக்கலாம். அதில் ஏதாவது கடிப்பட்டால் கிட்ஸ் சாப்பிட மாட்டினா இதோட நீங்கள் வேணுமெண்டா தேங்காயும் சேர்த்து இப்படி அரைச்செடுக்கலாம். நான் தேங்காய் கோகோனட் மில்க் விட போகிறேன். அதுபடியாக தான் நான் போட இல்லை. நான் ஒன்று எடுத்து அது காஞ்சிட்டுது நல்லெண்ணெய் விட்டு தான் செய்ய போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம். வேறு எதுவுமே நான் போடலாமே பொரிஞ்சிட்டுது. நாங்கள் அதுக்கு வேறு எதுவுமே போட தேவையில்லை. எல்லாமே போட்டு இதில் நாங்கள் பேஸ்ட்டாக எடுத்துருக்கிறேன். நான் அதை இதோட போட்டு கொஞ்சம் வதங்க விட போகிறேன். அதாவது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே வதங்க விட்டால் அந்த எண்ணெயெல்லாம் சைட்டெல்லாம் பிரிஞ்சு வந்தால் அந்த மசாலாவும் நல்ல வாசமாக இருக்கும். 2 மினிட்ஸ் விட்டேன்னா இப்போ லெமன் சைஸில் ஒரு லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்குள்ள விடுறேன். திக்கான கறியாக தான் வைக்க போகிறேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்து அதில் உள்ள வந்த தண்ணியும் விடுறேன். இது நல்லா கொதிக்கட்டுக்கும். நான் இது வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டேன்னா உப்பு காணுமான்னு பார்ப்பேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டுக்கும். அதுக்கு பிறகு நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். மூடி ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிறந்து வேற விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இந்த எக் மசாலா செய்கிறதுக்கு 4 எக் எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் பெப்பர் போட்டால் எக்கோட சேரும், டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் எக்கும் இதுக்கு தேவையான பெப்பரும் இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் போட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்கிறேன். நான் 2 பேருக்கு அளவாக தான் நார்மலி குக் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டு செய்யலாம். கொஞ்சமாக மஞ்சள் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு, ஃப்ரை பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் விடுறேன். கொரியாண்டரும் போட்டிருக்கேன். நீங்கள் கூட சேர்ந்த ஃப்ளேவர் வருமென்றதுக்காக தான் நான் இந்த இதில் கொஞ்சம் கொரியாண்டர், பிளாக் பெப்பர், சால்ட் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் போடாமல் கூட விடலாம். இந்த எக் ஒரு சைட் குக் ஆகிட்டுது. நான் மற்ற சைட்டுக்கு பிரட்டி எடுக்கிறேன். பெரிய பீஸாக வேணுமெண்டில்லை, நீங்கள் ஓரளவு சைஸுக்கு நான் இப்படி கட் பண்ணிட்டு போட போகிறேன். இந்த எக்கை சூப்பராக நான் ரெடி ஆக்கிட்டேன். இனி நான் அந்த கிரேவியில் சேர்க்க போகிறேன். ஃப்ளேம் மாற்றி வச்சேன். நான் இப்போ இதுலேயே வச்சிருக்கிறேன்.
ஆல்ரெடி எக் குக் ஆகிருக்கு. இந்த கிரேவியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் தான் சரி. இப்போ இந்த கிரேவியில் எல்லாமே போகிறோம். எல்லா வைக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸால் உங்களுக்கு காட்டும். கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக ரெடியாக இருக்குது. அதுக்கு நான் கொஞ்சமாக கோகோனட் மில்க் விடுறேன். திக்கான மில்க் இங்கே பாருங்கள், க்ரீம் போலியே இருக்குது. 1 ஸ்பூன் போடுறேன். கொரியாண்டரும் கருவேப்பிலையும் அதோட போடுறேன். பாருங்க, நல்லா சூப்பராக எக் கறி ரெடியாக இருக்குது. நல்லா டேஸ்டியான எக் கறி டேஸ்டியாக ரெடியாக இருக்குது. நீங்கள் இது ரைஸோட, ரொட்டியோட, தோசையோட கூட சாப்பிடலாம். நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் கூட விரும்பி சாப்பிடுவீங்கன்னா நாங்கள் எல்லாமே வறுத்து பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கிறபடியே இதில் எதுவுமே கடிபடாது. கிட்ஸுக்கு நல்லாவே பிடிக்கும். நீங்களும் இப்படி உங்களோட வீட்டில் செய்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.